இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகுறாரு. அவருக்கு வந்து பாம்பு கடிச்சிது. அப்புறம் இறந்து போகிறாரு. பாம்பு கடிச்சதுனால இறக்கலை, அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டுச்சு. அதை பொறுத்துறதுக்கு அரை மணிக்கூர் ஆக்கிட்டாங்க. அதனால் அவருக்கு உயிர் பிழைக்க முடியல. இன்னொன்று வந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு மூதாட்டி அவங்க வந்து சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலி வந்து எலிகள் வந்து அவங்களுடைய கட்டவரில் கடிச்சிருது. அப்போது இது வந்து என்ன விதமான மேனேஜ்மெண்ட்டு, என்ன தூய்மை சுத்தம், என்ன தான் நடக்கு அரசு மருத்துவமனையில்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேஸு விருதுநகர் பக்கத்தில் காரியாப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் ஒருத்தன் இருந்திருக்கா. அவன் வந்து இன்னொரு பெண் வீட்டை நோட்டம் விட்டுட்டே இருந்து அவங்க வீட்டில் யாருமே ஆம்பளைங்க இல்லாத சமயம் இவன் வீட்டுக்குள்ளே போந்து அந்த பொம்பளையை அடித்து போட்டுட்டு 21 பவுன் நகையோடு ஓட்டிட்டான். அவன் வேறு யாரும் இல்லை, தாவேக்காவுடைய அந்த பகுதியில் இளைஞர் அணி துணை செயலாளர் சரவணகுமார்னு பேர். அப்போது இது தவிர அருணாச்சலம் அப்படின்னு ஒரு பையன் தூத்துக்குடியில் அமுதா நகரை சேர்ந்தவன். அந்த பையனுக்கு வந்து தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைன்னு கூட்டிகிட்டு போனால் மண்டையில் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. முந்தின நாள் வந்து அவன் வந்து ஒரு ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு அதை கேட்கறதுக்கே. அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க யாரோ, அப்புறம் அது வந்து அவன் அடித்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். மண்டையில் பலத்த காயப்பட்டிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் வந்து அதை வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி மரண வாக்கு மூலமாகவே ஆயிடுச்சு. ஏன்னாக்கா அந்த பையன் தவறிட்டான். இப்போது இவர் பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகளோட போய் அவங்க வீட்டில் ஆறுதல் சொல்லவே முடியாதுல்ல இந்த மாதிரி கேஸுக்கு. ஆனால் இதுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களை நம்ம சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் எல்லாமே அவரை நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது தாவேக்கா அரசாங்கம் தானே இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல ஜாலியாக ஜனநாயகம் படத்தை ரிலீஸு பிளாஸ்ட்டுன்னா அவங்க பார்ட்டி வச்சிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் யார் மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்கணும், ஜெயித்தாலும் தோத்தாலும் உங்கள் பக்கத்தில் நிற்கணும், கட்சி வந்து உங்கள் கூட நின்று இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, உங்களுக்கு ஒரு உதவி. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த ஜனங்க ஓட்டு போட்டு போகணும். ஆனால் எப்படிப்பட்டவங்களை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்களே பாருங்கள், யோசிச்சுக்கோங்க.